இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவரும் எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய பச்சமுத்துவை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில், அதாவது மதம் மாயமானதை அடுத்து பல்வேறு தரக்கூடியது என்று சொன்னார். சரவணன், பச்சமுத்து ஏன் கைது செய்யப்பட்டிருக்காரு? அது பத்தின தகவல்களை சொல்லுங்க. இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனரும் மற்றும் எஸ்ஆர்எம் குழுமங்களுடைய தலைவருமா இருக்கக்கூடிய பச்சமுத்துவை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர் மீது 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய தண்டனை சட்டம் 420, 406, 34 ஆகிய பிரிவுகளின் கீழே அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மதம் மாயமானதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக மருத்துவ சீட்டு அதாவது மருத்துவ கல்லூரி, எஸ்ஆர்எம் கல்லூரியில மருத்துவ வாங்கி தருவதாக பல்வேறு ரூபாய், அதாவது லட்சக்கணக்கான ரூபாயில் பணம் பெற்றதாக தொடர்ச்சியாக புகார்கள் மதன் மீதும் கொடுக்கப்பட்டது. இதனிடையே மதன் மாயமான மதன் குறித்து அவருடைய தாயார் மற்றும் மனைவியும் அடுத்தடுத்து புகார்களை கொடுத்தார்கள். இந்த புகார்ல பச்சமுத்துக்கு தொடர்பு இருப்பதாக புகார் கொடுக்கப்பட்டது. பலர் பச்சமுத்துடைய நேரடியாக பணத்தை கொடுத்ததாகவும் புகார் கொடுத்தார்கள். மதனிடம் கொடுக்கப்பட்ட பணம் பச்சமுத்துடன் சென்றது என்றும் பலர் புகாரை கொடுத்திருந்தார்கள். அதே போன்று வெங்கடேசன் என்பவர் 72 கோடி ரூபாய் பச்சமுத்து மோசடி செய்திருப்பதாக பச்சமுத்து கொடுக்க சொன்னதால் தான் தான் மதனிடம் கொடுத்ததாகவும் ஒரு புகாரை கொடுத்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் விசாரணை அவரிடம் நடத்தப்பட்டது தொடர்பாக தான் 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் மாயமாகி இருக்கக்கூடிய மதன் குறித்தும் பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கிறது. மதனுடைய நண்பராக இருக்கக்கூடிய ரங்கபாக்கியம் மற்றும் பச்சமுத்துடைய மகன் ரவி பச்சமுத்து மற்றும் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியினுடைய நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விசாரணை அடிப்படையில் தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட பச்சமுத்து ராயப்பேட்டை மருத்துவமனையில அங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது, பரிசோதனை செய்யப்படுகிறது. இதனை அடுத்து அவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார். மத்திய குற்றப்பிரிவுடைய நீதிமன்றம் அள்ளிக்குளத்தில் செயல்பட்டு வருகிறது. எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு தனியாக நீதிமன்றம் இருக்கிறது. அந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதன் பிறகு அவரை தொழில் சிறையில் அடைப்பதற்கான ஆயுத பணிகளிலும் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார். சரவணன், பச்சமுத்து மீது எந்த சட்டப்பிரிவுகள் எல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது மதன் மீது மருத்துவ சிகிச்சை பெற்று தருவதாக பல்வேறு புகார்கள் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில இது நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில இந்த புகார்கள் அனைத்தும் ஒரே போலீசார், அதாவது ஒரு பிரிவு சார்ந்த போலீசார் விசாரிப்பதற்காக மத்திய குற்றப்பிரிவுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. அந்த அடிப்படையில மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இது தொடர்பான புகார்களை எல்லாம் பெற்று விசாரணை நடத்தி வந்தார்கள்.
தொடர்பாக பச்சமுத்து மீதும் பல புகார்கள் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக பச்சமுத்து சொன்னதின் பேரில் தான் மதனிடம் வந்து போன்ற நிறைய பணம் வந்து வருத்தத்துக்காக பணம் கொடுத்ததாக ஒரு புகார் கொடுக்கப்பட்டது. அதில் வெங்கடேசன் என்பவர் தான் 72 கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாக ஒரு புகாரை கொடுத்தார். அது பச்சமுத்து மீது நேரடியாக அவர் புகார் தெரிவித்து அந்த புகார் மனுவில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இவரிடம் வந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. மேலும் நீதிமன்றத்திலும் மாயமான மதன் விவகாரம் தொடர்பாகவும் மருத்துவ சீட்டு பண மோசடி தொடர்பாகவும் ஏன் வந்து இதுவரை பச்சமுத்துடன் விசாரணை நடத்தப்படவில்லை என்ற நீதிமன்றமும் கேள்வி எழுப்பியுள்ளது. அதில் விளக்கமளித்திருக்கக்கூடிய காவல்துறை தேவைப்பட்டால் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கும் வந்து முடிவு செய்திருப்பதாக காவல்துறையினரும் வந்து தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தான் பச்சமுத்துடன் வந்து விசாரணை நடத்தப்பட்டது. இது தொடர்பாகத்தான் வந்து அவர் மீது வழக்கு பதிவும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேவைப்பட்டால் அது அவர் கட்சி நிர்வாகிகள் இதில் அவருடன் வந்து உதவியாக அவருடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவருடைய உதவியாளர்கள் மற்றும் வந்து அவருடைய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் வந்து கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரவணன், வேந்தர் மூவிஸ் மதன் மாயமானது பற்றி பச்சமுத்துவிடம் ஏதாவது விசாரிக்கப்பட்டதா? மதம் மாயமான பிறகு அவர் தனது வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கடிதத்தை வந்து அவர் வெளியிட்டார். அந்த கடிதத்துல பச்சமுத்து குறித்த சில தகவல்களையும் அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தார். தான் வந்து பெற்றுக்கொண்டதான் மருத்துவத்துக்கு வாங்கி தருவாங்க பெற்றுக்கொண்ட பணம் எல்லாம் விசாரணை குடும்பத்தில் வந்து இருப்பதாகவும் அவர்களை அணுகினால் அந்த பணத்தை திருப்பி தந்து விடுவார் என்று அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டதோடு தன்னை வந்து தான் நம்பி இருந்த பச்சமுத்துவே தன்னை நம்பவில்லை என்பதால் அவர் தன் மீது துரோகி என்ற ஒரு பட்டத்தை சுமத்தியதால் தான் வந்து அவரிடமிருந்து வெளியேறுவதாகவும் தான் வந்து காசிக்கு சென்று ஜீவ சமாதி அடைவதாகவும் அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டு விட்டு அவர் அந்த கடிதத்தை வந்து வாட்ஸ்அப்ல வந்து வெளியிட்டு விட்டு அவர் தலைவராகிவிட்டார். அவர் எங்கிருக்கிறாங்க பல தனிப்படைகள் அமைக்கப்பட்டு வடமாநிலங்களிலும் தேடி போலீசார்கள் தேடிவிட்டனர். மேலும் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் அவர் பச்சமுத்துடைய தாயார் வந்து ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்த போது இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மாயமான மதன் வந்து உயிருடன் தான் இருக்கிறார் என்றும் அவர் வந்து போலீசாரை வந்து தீவிரமாக தேடி வருவதாகவும் விரைவில் அவர் பிடிபடுவார் என்றும் வந்து போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். இது தொடர்பாக மதன் மாயமான விவகாரம் தொடர்பாக பல்வேறு நபர்களுக்கும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆட்கொணர்வு முறையில பச்சமுத்துடன் வந்து உரிய விசாரணை நடத்தினால் அவர் மதன் குறித்த விவகாரத்தில் வந்து ஏதாவது தெளிவான தகவல் கிடைக்கும் என்று அவருடைய தாயார் தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையெல்லாம் நீதிமன்றமும் ஒரு கேள்வி எழுப்புகின்றது. அந்த அடிப்படையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பச்சமுத்துடன் இரவு முழுவதும் விசாரணை நடத்தப்பட்டது. மருத்துவத்துக்கு மோசடி தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது. அதேவேளை மதன் மாயமான விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது. மதன் வந்து இந்த விவகாரத்துல அதாவது பச்சமுத்துக்கும் மதனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சச்சரவு தொடர்பாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் அது குறித்த விரிவான விளக்கத்தை வந்து அவரிடம் வந்து விசாரணையின் போது கேட்கப்பட்டது. எதற்காக வந்து மதன் இப்படி ஒரு கடிதத்தை எழுதினார் என்றும் வந்து இதற்கு முன்னால் இருவருக்கும் நடந்த பிரச்சனைகள் என்ன என்பது குறித்தும் வந்து தெளிவாக விசாரணை நடத்தப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய மகன் ரவி பச்சமுத்துடன் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் அதனுடைய நண்பரான ரங்கபாக்கியம் மற்றும் வந்து எஸ்ஆர்எம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகி சண்முகம் என்பவரிடம் இது தொடர்பாக வந்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. பச்சமுத்துவிடம் மதன் குறித்து நீண்ட நேரம் வந்து விசாரணை நடத்தப்பட்டதாக வந்து தகவல் வெளியானது. அதே போன்று நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது கோத்ரா குடும்பத்தினுடைய தலைவர் ஒருவர் வந்து நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது பச்சமுத்து தான் வந்து இதற்கு மதன் மாயமான விவகாரத்தில் வந்து முக்கியமான நபர் என்றும் அவருடைய விசாரணை நடத்தப்படும் போது மதன் குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியிடும் என்றும் வந்து அவர் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. எனவே இது தொடர்பாக எல்லாம் வந்து பச்சமுத்துடன் வந்து விசாரணை நடத்தப்பட்டதாக வந்து தகவல் வந்து வெளியாக இருக்கிறது.